Amen. How many of you are happy? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? Amen. Amen. I believe this 12th night. நான் விசுவாசிக்கிறேன் இந்த 12வது நாள் இரவிலே. Amen. I'm not going to preach more. நான் அதிகமாக பிரசங்கிக்க போவதில்லை. Amen. I believe God has given a prophetic word for me. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார். I'm just going to share it today and we are going to pray together. நான் அந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். Amen. As I was just sitting there, நான் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது, Amen, the Lord just said, read Genesis chapter 12 because we are on the 12th day. ஆண்டவரின் இடத்திலே சொன்னார், நீ ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை வாசி, ஏனென்றால் இன்னைக்கு 12வது உபவாச ஜெப நாள். Amen. And the 12th day the verse says God comes with Abraham. அங்கே 12வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் வந்து ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். Genesis 12 says God spoke to Abraham. ஆண்டவர் ஆபிரகாமிடம் பேசினார் என்று 12வது அதிகாரத்திலே சொல்லுகிறது. Amen. Today I believe this night is a night. நான் இந்த விசுவாசிக்கிறேன், இந்த இரவு தேவனுடைய தலையீட்டின் இரவாக இருக்கும். Amen. How many people believe a night of intervention? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இது தேவனுடைய தலையீட்டின் இரவாக என் வாழ்க்கையில் இருக்கும்? Look at your neighbors and say God is going to intervene in your life. நீங்க பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு என் வாழ்க்கையில தேவன் தலையிட போகிறார். Amen. I don't know till now how you were living, but today night I proclaim an intervention of the Holy Spirit, intervention of God in your life, in your future, in your children's life, in your business, in your education, in your ministry. Whatever you do this night, go out with an intervention with the Lord. நான் இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வெளியே போனீங்கன்னு தெரியவில்லை, ஆனால் இன்றைக்கு இரவு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை பகுதியிலேயும் தேவ தலையீடை பெற்று நீங்கள் செல்ல போகிறீர்கள். Amen. You're going to have a great intervention with the Lord in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய தெய்வத்தின் தலையீடு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது. Chapter 24. லூக்கா 24வது அதிகாரம். Amen. This is the chapter. This is a word what the Lord just gave me to preach here. இங்கே பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே 18 to 32. 18 32வது வசனம் வரை. Amen. We have so many verses to read. அதிகமான வசனங்கள் வாசிப்பதற்கு இருக்கிறது. Amen. I don't know whether we are going to preach it today and we are going to get it over. இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி இதை முழுவதும் நிறைவு செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. Because I am not here to preach. Amen. My identity is different. I know what's my identity. நான் இங்கே அதிகமாய் பிரசங்கிப்பதற்காக வரவில்லை. என்னுடைய அடையாளம் என்ன என்பது எனக்கு தெரியும். நான் அதற்காக வந்திருக்கிறேன். Amen. Luke chapter 24 verse 18. லூக்கா 24வது அதிகாரம் 18வது வசனம். Yeah, can you read it, brother? அவர்களில் ஒருவனாகிய கீலேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக. Amen. 1 minute. We'll all together read it. It will be more. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 24வது அதிகாரம் 18வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்களில் ஒருவனாகிய கீலேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். Yes, continue. 19வது வசனம். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். தொடர்ச்சியாக வாசிப்போம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். நான் இந்த 28வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். அந்த 10 வசனங்களில் இருந்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன். Amen. There we see Jesus introducing
himself as a stranger. இங்கே ஆண்டவர் தன்னை ஒரு 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 புற நபராக காண்பிக்கிறார், அறிமுகம் இல்லாதவராக காண்பிக்கிறார். Look at your neighbor and say, in this verse, Jesus is a stranger. இங்கே பாருங்கள், at one point of life, Jesus was doing mighty miracles. He was at the epic center. He was the savior, but now he's a stranger. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலத்த அற்புதங்களை செய்து அற்புதத்தின் மையத்தில் இருந்து பலமாக கிரியை செய்தார் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியிலே. ஆனால் இந்த பகுதியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் தன்னை ஒரு புற மனிதனாக காண்பிக்கிறார். At one season of your life you may be doing mighty things. At the next season of your life you may be a stranger. But I tell, don't worry, if God can use you, God can use you as a stranger also. God can use you as a reviver also. Whatever you do, God will use you. Amen. இந்த மாலையிலே நீங்கள் ஒருவேளை கர்த்தராலே முந்தின நாட்களிலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஒரு புற மனிதனாக நீங்கள் காணக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் புற மனிதராக இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் வல்லமையாக பயன்படுத்தி அவருடைய காரியத்தை உங்கள் மூலமாய் நிறைவேற்ற முடியும். Amen. It does not matter what you are, God can use strangers also tonight. நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவராலே புற மனிதனாக இருக்கிறவனையும் பயன்படுத்த முடியும். Amen. They are talking about Jesus in front of Jesus. இயேசு தன்னை குறித்தே தன்னுடைய காரியத்தை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். And the two followers are talking about Jesus to Jesus. இயேசுவின் இடத்திலே ரெண்டு சீஷர்களும் இயேசுவை குறித்தே பேசிக்கொண்டு செல்கிறார்கள். Amen. Today also there are some believers. இங்கேயும் நம்ம சில விசுவாசிகள் இருக்கிறோம். Amen. They know about Jesus. அவர்களுக்கு இயேசுவை குறித்து தெரியும். But they don't identify who is the real. Amen. When Jesus comes at front, they will tell, are you the real one whom I worship? Amen. ஆனால் இயேசு அவர்களுக்கு முன்பாக வரும் பொழுது அவரை அடையாளப்படுத்தி அவர்களால் காண முடியாமல் நீர்தான் நான் ஆராதிக்கிற இயேசுவா என்று கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். And they are the followers of Jesus. இவர்கள் இயேசுவை பின்பற்றினவர்கள். But they could not recognize Jesus. ஆனால் இயேசுவை அவர்களாலே அடையாளம் காண முடியவில்லை. So I tell you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், when whatever happens, recognize Jesus in your life. Amen. Recognize the truth in your life. உங்கள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். Don't be just a believer, be a true follower of Jesus. ஒரு சாதாரண விசுவாசியாக மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். Amen. Tell your neighbors, don't be normal believer, truly know Jesus in your life. நீங்க பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு சாதாரண விசுவாசியா இருக்காதீங்க, இயேசுவை உண்மையாக பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். Amen. Truly know who is Jesus in your life. இயேசு உண்மையாக யாரா இருக்கிறார் என்பதை உங்கள் வாழ்க்கையில அறிந்து கொள்ளுங்கள். Amen. There Jesus looks at them and say, இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், Amen, hey fools, மந்த இருதயம் உள்ளவர்களே, why are you slow? Amen. Why is your heart slow to believe what and all people said, what and all prophets said, what and all I said? Why are you slow in believing things? நீங்கள் ஏன் தீர்க்கதரிசிகள் சொன்னதை நான் சொன்னதை விசுவாசிப்பதற்கு மந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு அவர்களிடத்தில் சொல்லுகிறார். And today to some believers who are slow in believing things, today I say, don't be slow in believing what God says. If God said and if you feel it is to you, don't care what people think. You tell, this is mine, I believe it with full of my heart. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலே பேசுகிற பொழுது, இயேசு எனக்கு இதை பேசினார், இது என்னுடையது என்று நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. Don't be slow in believing, be fast in believing. மந்த இருதயம் உள்ளவர்களாய் விசுவாசிப்பதற்கு நீங்கள் இருக்க வேண்டாம், தீவிரமாக விசுவாசிக்கிறவர்களாக இருப்பீர்களாக. We see two followers there. இங்கே ரெண்டு இயேசுவை பின்பற்றின நபர்கள் இருக்கிறார்கள். One follower's name is Cleophas, the other follower name is not there. ஒருவருடைய பெயர் கிளையோப்பா, இன்னொருடைய பெயர் வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. And they were speaking with themselves. அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டு செல்லுகிறார்கள். Suddenly a stranger intervenes. திடீரென்று வெளியே இருந்து ஒரு அந்நியன் அவரோடு கூட இணைகிறார். I believe my God is a God of intervention. நம்முடைய ஆண்டவர் தலையிடுகிற ஆண்டவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். When you speak, suddenly he will intervene. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர் தலையிடுவார். When you worship, suddenly he will intervene. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது திடீரென்று அவர் தலையிடுவார். When you prepare your food, suddenly he will intervene. நீங்கள் ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர் தலையிடுவார். He will break your conversation and he will tell, look at me, listen to me, I am your God. நீங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர் தலையிட்டு நான் உன் தேவன் என்று உங்களோடு சொல்லுவார். Amen. Amen. There are some people who will tell, சில மனிதர்கள் இப்படியாக சொல்லுவார்கள், he will only listen if God says. அவர் ஆண்டவர் சொன்னா மட்டும் தான் கேட்பார். Amen. Today night God is going to speak to you. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள்ட்ட ஆண்டவர் பேச போகிறார். And my husband will only listen what God says. என் கணவர் ஆண்டவர் பேசினா மட்டும் தான்
செவி கொடுப்பார். Today night is your husband's night. இன்றைக்கு உங்களுடைய கணவனுடைய இரவு. Amen. God is going to speak to him. ஆண்டவர் அவரோடு கூட பேச போகிறார். And the verse says, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, and 40 days Jesus after the resurrection and going to heaven, ascending towards heaven, 40 days period Jesus was with disciples. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் சீஷர்களோடு கூட அவர் செலவிட்டார். Can somebody believe this? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? Amen. On the 40th day we see, we see God prepared Moses. நாம் வேதத்தில் பார்க்க 40வது நாள்ல ஆண்டவர் மோசேயை ஆயத்தப்படுத்துகிறார். And he is coming back. அவன் திரும்பி வரும் பொழுது he is taking the presence of God and coming back. அவன் 40 நாட்கள் மலையிலிருந்து தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு வருகிறான். Amen. What did Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? Did the 10 commandments shine? இந்த 10 கற்பனை அவன் பெற்றுக்கொண்டு வந்தது பிரகாசித்ததா? No. What did shine? என்ன பிரகாசித்தது? His face shine. அவனுடைய முகம் பிரகாசித்தது. His face shine. அவனுடைய முகம் பிரகாசித்தது. 2025 40 days fasting prayer, some face will shine in the name of Jesus. 2025 ஆண்டு 40 நாட்கள் உபவாச ஜெபம் அநேகருடைய முகங்கள் பிரகாசிக்க போகிறது. Anybody you can tell that is mine. Amen. That is mine. அது என்னுடையது, அது என்னுடையது. My ministry will shine in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஊழியம் பிரகாசிக்கும். My life, my business will shine in the name of Jesus. என் வாழ்க்கை, என் ஊழியம் இயேசுவின் நாமத்தில் பிரகாசிக்கும். Amen. Amen. And there the verse says, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, Jesus did not come and show himself to Pharisee. இயேசு அவர் வந்து நேரடியாக பரிசேயர்களிடத்தில் தன்னை காண்பிக்கவில்லை. He did not show himself to the king. அவர் நேரடியாக வந்து ராஜாக்களுக்கு தன்னை காண்பிக்கவில்லை. He showed himself to the followers. அவர் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு தன்னை காண்பித்தார். At this season he will not show to everybody, brother. He will show himself only to the true followers. இந்த காலங்களிலே அவர் எல்லாருக்கும் தன்னை காண்பிக்க போவது இல்லை. உண்மையாக அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் தன்னை காண்பிக்க போகிறார். Are there any true followers of Jesus here? இயேசுவை உண்மையாக பின்பற்றுகிறவர்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? Amen. I am not. Amen. The verse says, இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, there was a time 33 years, 3.5 years he spent his year ministry talking to Pharisees, giving them the word. But this time he says, I am not here to talk with them. I am here to spend time with my followers. I am here to tell the secrets with my followers. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 33 வருஷங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். 3 வருஷங்கள் அவர் ஊழியம் செய்தால் பரிசேயரோடு கூட பேசினார், அநேக ஜனங்களோடு கூட பேசினார். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இனி நான் அவர்களிடத்தில் போவது இல்லை. என்னை உண்மையாய் பின்பற்றின என்னுடைய பின்பற்றுகிறவர்களுக்கு நான் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன், அவர்களோடு நான் பேச போகிறேன் என்று தன்னை அவர்களுக்கு காண்பித்தார். Stop arguing or stop speaking with the people who don't like you. Leave them. In this season, go and speak to the places. Go and speak to the people who want this true word in your life. உங்களை பிடிக்காதவர்கள், உங்களுக்கு செவி கொடுக்காதவர்கள், அவர்களிடத்தில் பேசி புறக்கணிக்கப்படுவதை விட்டுவிட்டு எங்கே போய் நீங்கள் பேசினால் ஏற்றுக்கொள்வார்களோ அங்கே நீங்கள் போங்கள். How many of you can tell, I have a unique intervention with my God? ஒருத்தர் பேர் இன்றைக்கு விரும்புறீங்க, என்னுடைய தெய்வத்தோடு உங்களுக்கு ஒரு தலையீடு வேண்டும். Psalms 25:14 says, சங்கீதம் 25:14 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. Can somebody read Psalms 25:14? சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 14வது வசனம். Yes, can somebody read it soon? கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. Amen. What does he do? He shares his secret with the feared people. தனக்கு பயப்படுகிறவர்களிடத்தில் தன்னுடைய ரகசியத்தை ஆண்டவர் பகிர்ந்து கொள்கிறார். Tell to your neighbors and say, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, there is some secret. கொஞ்சம் ஒரு ரகசியம் இருக்கிறது. Amen. There is some secret. ஒரு ரகசியம் இருக்கிறது. If you want to know that secret, அந்த ரகசியத்தை நீங்க தெரிய வேண்டுமானால் fear the Lord. ஆண்டவருக்கு பயப்படுங்கள். Enjoy in his presence. அவருடைய பிரசன்னத்தை அனுபவியுங்கள். The verse says there, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, Jesus introduced himself as a stranger. இயேசு தன்னை ஒரு அந்நியனாக காண்பிக்கிறார். Amen. But he started to speak. அவர் பேச ஆரம்பித்த பொழுது For many hours Jesus was speaking. அநேக ஒரு சில மணி நேரங்கள் ஆண்டவர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். After that he went to their home. அதற்கு பின்பு அவர்கள் தங்கி இருந்த இடத்திற்கு ஆண்டவர் போகிறார். He broke the bread. அவர் அங்கே போய் அப்பத்தை பிட்கிறார். He gave the bread. அவர் அங்கே அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். Suddenly he vanished. அவர் திடீரென்று மறைந்து போய் விட்டார். Amen. I will say these two followers can never tell the experience what they had because it was personal experience. இந்த ரெண்டு இயேசுவை பின்பற்றினவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை அவர்களால் விவரிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அது ஒரு தனிப்பட்ட அனுபவம். Amen. Yes. Are there somebody who can tell, I cannot share the experience because it was that some
personal. It was personal. If I tell it outside, nobody will believe it. But I know I had a unique intervention with my Father. நீங்கள் வரப்போகிற நாட்களில் சொல்ல போகிறீர்கள், நான் அனுபவித்ததை நான் எல்லாரோடும் சொல்ல முடியாது, ஏனென்றால் அது உங்களுக்கு புரியாது, அதை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் தலையிட்டது, எனக்கு தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் தலையிட்டார், அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. That is what Job says. I know my Redeemer lives. I have a personal experience with my God. அதனால தான் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவை வைத்திருக்கிறேன், அனுபவத்தை வைத்திருக்கிறேன் என்று. There we see 40 days he spent time with his disciples. இயேசு 40 நாட்கள் சீஷர்களோடு கூட நேரத்தை செலவிடுகிறார். Amen. We see there. Amen. Disciples all were having doubt. Is Jesus what and all he said? Is it? Is it lie? Is he not coming back? Jesus came back and said, "Hey, I am not here to steal. The duty of stealing is Satan's. I am here to show life. And what and all I have said, I will do it." Today night I say, what and all prophecies and promises what God has given to you for you, He will do it in your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கென்று கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் இந்த இரவிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கென்று அவர் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் திருடுகிறதற்கு வந்தவர் அல்ல, அவர் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தவர். If God has said something, He will do it in your life. அவர் உங்கள் வாழ்க்கையில ஒன்று சொல்லி இருப்பார் என்று சொன்னால் அதை நிச்சயமாக அவர் செய்வார். But one special thing what I loved here, இங்கே ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை நான் அதிகமாக நேசிக்கிறேன். in this 40 days, இந்த 40 நாட்கள் He did not do water into wine. அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றவில்லை. He did not heal any blind. அவர் எந்த குருடனையும் சுகப்படுத்தவில்லை. He did not give leg. அவர் யாருக்கும் கால் கொடுக்கவில்லை. He did not perform miracle. அவர் அதிலே அற்புதங்களை செய்யவில்லை. He spent some time. அவர் நேரம் செலவிட்டார். He spent some time. அவர் நேரம் செலவிட்டார். Are there any real believers who are not here for miracle but here for the time? Here to spend time with my Father. Get a word from my Father. I am not here for miracle, brother. I am here for a word from my God. எத்தனை விசுவாசிகள் இங்கே வந்திருக்கிறீங்க? ஆண்டவரிடத்திலிருந்து நான் ஒரு வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். அற்புதத்தை மட்டுமல்ல, ஒரு வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கிறேன், அவரோடு நேரம் செலவிட வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? I believe. நான் விசுவாசிக்கிறேன். The one who came for miracle will take the miracle and go back. அற்புதத்திற்காக வந்தவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு சென்று விடுவார்கள். But the one who follows Jesus. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், I say, true believers don't need miracle to praise God. உண்மையான விசுவாசிகளுக்கு அற்புதங்களினாலே கர்த்தரை துதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. True believers are the believers who can praise God before the rain comes. மழை வருவதற்கு முன்பாகவே கர்த்தரை துதிக்க முடியும். அவர்கள்தான் உண்மையான விசுவாசிகள். Are there any real believers here? இங்கே எத்தனை உண்மையான விசுவாசிகள் இருக்கிறீர்கள்? Are there any real believers who can tell, I don't need a miracle to praise my God, I can praise my Father before a miracle enters into my life? எத்தனை உண்மையான விசுவாசிகள் இங்கே இருக்கிறீர்கள்? ஒரு அற்புதத்தை கண்டு நான் என் கர்த்தரை துதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அற்புதத்தை காண்பதற்கு முன்பாகவே நான் என் கர்த்தரை துதிப்பேன் என்று. I can praise God whether God moves or whether not God moves, because He has promised and He will do it. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அசைவாடும் பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன், ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை நிச்சயம் செய்து முடிப்பார். Amen. I believe the Lord is moving in somebody's life. ஆண்டவர் ஒரு சிலருடைய வாழ்க்கையில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். This night is a night of intervention. இந்த இரவு தேவ தலையீட்டின் இரவு. This night is a night where God speaks to somebody's life. இந்த இரவு கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அநேகருடைய வாழ்க்கையில பேசுகிற இரவு. Brother, I don't know why are you here, but my God is here to speak with you. என் சகோதரனே, நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள் என்று தெரியவில்லை, ஆனால் என் கர்த்தர் உங்களோடு பேசும்படி உங்களை அழைத்து வந்திருக்கிறார். For 2 minutes just open your mouth. Are there any real believers here? 2 நிமிடங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து உண்மையான விசுவாசிகள். Yes, 2 minutes. Just don't look at your neighbors, just speak in tongues. God is moving here. பக்கத்துல இருக்கவங்கள பார்க்காதீங்க, அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுங்க. Yes, he is moving here. Mount Church is moving. மவுண்ட் சர்ச்சில் கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Mount Church is moving here. மவுண்ட் சர்ச்சில் கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த 12வது நாள் இரவிலே கர்த்தர் சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is intervening somebody's life. சிலருடைய வாழ்க்கையில தேவன் தலையிடுகிறார். People who are watching me online, get ready. I believe this night let it be a night of intervention in your life, in your future. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த இரவு தேவன் உங்கள் வாழ்க்கையில தலையிடுகிற ஒரு இரவு. Amen.
God has a plan, somehow He will do it. ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தால் எப்படியும் அதை அவர் செய்வார். Amen. Because when enemy sees you as small, but my God, He doesn't. Amen. When enemy sees you as small, you may think I am small, nothing will happen, but God sees you as something big in your life. உங்களுடைய சத்ரு எதிரி உங்களை பார்க்கும் பொழுது சின்ன ஆளா உங்களை பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது பெரியவர்களாக உங்கள் வாழ்க்கையில தன்னுடைய பெரிய கிரியைகளை விளங்க பண்ணுகிறவராக உங்களை பார்ப்பார். Amen. I'm going to tell one small thing and pray for you. நான் ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Amen. We see King Saul. சவுல் ராஜா. Amen. He's a big king. அவன் ஒரு பெரிய ராஜா. But he wants to kill a 17 years old young David. ஆனால் ஒரு 17 வயது நிரம்பின ஒரு சின்ன தாவீதை அவன் கொலை செய்ய தேடினான். Big Herod. பெரிய Herod, big king, பெரிய ராஜா. but he wanted to kill a small infant Jesus. அவர் சின்ன கை குழந்தையா இருக்கிற இயேசுவை கொலை செய்ய தேடினார். Why? ஏன்? Because when God sees you, an enemy knows if you give time for him to grow, this man will grow up and you cannot touch him. ஏனென்றால் சாத்தானுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை பார்த்து விட்டால் நீங்க வளருவதற்கு முன்பாக உங்களை எப்படியாவது எடுத்து விட வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வளர்ச்சிக்கு பின்பு அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று. Amen. Now I am in Mount Church. நான் இப்பொழுது மவுண்ட் சபையில் இருக்கிறேன். Amen. Last week I was preaching. நான் கடந்த வாரம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது preaching about mustard seed and mountain. நான் கடுகு விதையையும் மலையையும் குறித்து நான் பேசினேன். How many of you have read that chapter? நீங்க எத்தனை பேர் அந்த வேத பகுதியை வாசி இருக்கிறீங்க? Mustard seed and mountain. கடுகு விதையும் பர்வதமும். What does it say? It's faith can move mountains. வேதம் என்ன சொல்கிறது? விசுவாசம் மலைகளை புறம்பே போக பண்ணும். Amen. The Lord just spoke to me today morning. ஆண்டவர் இந்த காலையில என்னோடு கூட பேசினார். Aaron, you don't need a faith mountain to remove a mountain. நீ ஒரு பெரிய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் பர்வதம் போல இருந்து ஒரு பர்வதத்தை நீ புறப்பட்டு போக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. You need a small mustard seed faith. உனக்கு ஒரு சின்ன கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும். Anybody here today night we are going to proclaim every mountains in your life in the name of Jesus. I command, let it get out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பர்வதங்கள் இப்பொழுதே வெளியேறுவதாக என்று கட்டளையிடுகிறேன். Yes church, can you just receive this word today night? Some mountains are going out of your life. சபையே இந்த வார்த்தை இன்றைக்கு இரவு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பர்வதம் இன்றைக்கு இரவு வெளியேறுகிறது. Amen. 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 How many of you can tell this word was enough for me? இந்த வார்த்தை எனக்கு போதும். Amen. Amen. Some people are here to hear prophecies. சில பேர் இங்க தீர்க்க தரிசனத்தை கேட்கிறதுக்கு இருக்கீங்க. Some people are here to hear the word. சிலர் இங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கீங்க. If you are here for the word, நீங்க வார்த்தை கேட்க இருப்பீர்களானால் this is your word. இதுதான் உங்க வார்த்தை. Your enemies will not grow but you will grow. உங்க சாத்தா உங்களுடைய எதிரி வளர மாட்டானே, நீங்க வளருவீங்க. Your mountain will not grow but you will grow. உங்கள் பர்வதம் நீங்கள் வளருவீர்கள். Can somebody receive this word? You will grow in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வளருவீர்கள். I receive it. I am growing in the name of Jesus. நான் இயேசுவின் நாமத்தில் வளருவேன். When God intervenes in everybody's life, தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தலையிடும் பொழுது, sometimes God sends an angel to intervene. சில நேரங்களில் ஆண்டவர் தலையிடும்படி ஒரு தூதனை அனுப்புவார். Today night I see an angel ready to intervene in your life. இன்றைக்கு ஒரு தூதன் உங்கள் வாழ்க்கையில தலையிட வருகிறதை நான் பார்க்கிறேன். Exodus 4:22 says, யாத்திராகமம் 4:22 சொல்லுகிறது. God looks at Israel and says, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், Israel is my firstborn child. இஸ்ரவேல் என் முதற் பேரானவன். Israel is my firstborn child. இஸ்ரவேல் என் முதற் குழந்தை, முதற் பேரானவன். Exodus chapter 4 it says, God says Israel is my firstborn child. ஆண்டவர் இங்கே யாத்திராகமத்தில் சொல்லுகிறார் இஸ்ரவேல் என் முதற் பேரானவன். So in Exodus chapter 11 we see, யாத்திராகமம் 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, God Moses is telling to the king. இங்கே 11வது அதிகாரத்தில் மோசே ராஜாவுக்கு சொல்லுகிறான், if you don't leave my people, என் ஜனங்களை நீ விடாதிருப்பியானால், God will take away every firstborn child out of your life. ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தலைப்பிள்ளைகளை எடுத்து விடுவார் என்று. Firstborn child, முதல் பிறந்த குழந்தை. God said, ஆண்டவர் சொன்னார், 400 years Egypt tortured the firstborn child of God, but now you're going to recognize the pain what I went through. I believe what pain you have got in your life, when the word of God comes, enemy God will repeat it back in enemy's life. 400 ஆண்டுகளாக முதற் பிள்ளைகளுக்கு வந்த தீங்கை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அனுபவித்த வேதனையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் சாத்தான் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்த அத்தனை வேதனைகளையும் ஆண்டவர் அவன் மேலே திரும்ப பண்ண போகிறார். Amen.
Amen. The word says, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, Amen. God did not wait for the people of Israel to go to Israel and then tell you are my son. Amen. God did not wait for people of Israel to step into Israel and tell you are my son. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலுக்குள்ள போய் நான் உன் குமாரன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Amen. When they were slave only, God said you are my son. அவர்கள் அடிமையா இருக்கும்போதே ஆண்டவர் சொன்னார் நீர் என் குமாரன். Amen. Anybody here who can tell I may be slave but I am the son of God. நீங்க எத்தனை இங்க சிலர் இருக்கீங்க அடிமைகள் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். Amen. I may be in sickness but I am son of God. நான் ஒருவேளை வியாதியில இருக்கலாம் ஆனா நான் தேவனுடைய பிள்ளை. I may be in debts but I am son of God. நான் கடன் பிரச்சனையில இருக்கலாம் ஆனா நான் தேவனுடைய பிள்ளை. And when I am the son of God, there is every chance for God to restore things in my life. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே என் வாழ்க்கையில அத்தனையும் ஆண்டவர் திரும்பி தர வல்லவராய் இருக்கிறார். This night there are some angels who are ready to restore things in your life. உங்கள் வாழ்க்கையில இழந்து போனதை திரும்பி தர சில தூதர்கள் In ஆயத்தப்படுகிறார்கள். Mark chapter we see, மார்க் சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம், I mean Jesus was tested. I mean Jesus is in the desert for 40 days. இயேசு 40 நாட்கள் வனாந்தரத்திலே இருக்கிறார், அவர் சோதிக்கப்படுகிறார். And we see he's near the wild beast. In chapter if you read Mark, one side the wild beast is there, the other side angels are ministering him. இங்க அவர் 40 நாட்கள் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது காட்டு மிருகங்களோடு கூட அவர் சஞ்சரித்தார். ஒரு புறம் காட்டு மிருகங்கள், மற்றொரு புறம் தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். I mean wild beast will every time be there, but where is your focus? Is your focus is on the beast or your focus is on the angel what the Lord has sent in your life? எப்பொழுதுமே காட்டு மிருகங்கள் இருக்கதான் போகிறது, ஆனால் உங்களுடைய பார்வை காட்டு மிருகத்தின் மேல் இருக்கிறதா, உங்களுக்கு பணிவிடை செய்ய ஆண்டவர் கொடுத்த தூதன் மேல் இருக்கிறதா? When I say you praying Lord take away my enemies, God says I won't take away my enemy. My character, my doing, blessing doing way is different. In Psalms it says I will prepare a table in front of your enemies. I won't take them away in front of them. I will show my favor in your life. நம்ம சில நேரம் ஜெபம் பண்ற ஆண்டவரே என் சத்துருவை என்னை விட்டு விலக்கும் எடுத்து போடும் என்று சொல்ல ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதத்திலே, என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். Amen. Today look at your enemies and say, hey enemy, I have an angel for me. நீங்க சாத்தானை பார்த்து சொல்லுங்க, ஏ சாத்தானே எனக்கு ஒரு தூதன் இருக்கிறார். Amen. Hey sickness, I have an angel for me. ஏ என் பலவீனமே எனக்கு ஒரு தூதன் இருக்கிறார். Hey financial debt, I have an angel for me. ஏ பொருளாதார பிரச்சனையே எனக்கு ஒரு தூதன் இருக்கிறார். I mean, hey enemies, I am not alone. God has sent an angel behind me. சாத்தானே சத்துருவே நான் தனியாக இல்லை, கர்த்தர் எனக்கு ஒரு தூதனை கொடுத்திருக்கிறார். The angel will intervene in every season in my life. எந்த தூதன் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் தலையிடுவார். Amen. ஆமென். For 40 days Jesus speaks with disciples. 40 நாட்கள் ஆண்டவர் சீஷர்களோடு கூட பேசுகிறார். Especially speaks with Thomas. தோமாவோடு கூட விசேஷமாய் பேசுகிறார். Amen. Because Thomas wanted Jesus to do many things different way. ஏனென்றால் தோமா இயேசு வித்தியாசமான சில காரியங்களை செய்யும்படி எதிர்பார்த்தான். Amen. Thomas did not want Jesus to die and come back again. Thomas wanted something different. இயேசு மரித்து திரும்பி எழும்பி வருவதை விட அவன் இன்னும் வித்தியாசமா இயேசுவினிடத்தில் எதிர்பார்த்தான். Amen. Some people want God to move according to your will. சிலர் இங்க இருக்கிறீங்க, உங்க விருப்பத்தின்படி ஆண்டவர் செயல்படணும்னு நினைக்கிறீங்க. God did not do what I asked. ஆண்டவரே நீங்க நான் சொல்றபடி செய்யுங்கன்னு சொல்றீங்க. God did not create you to take orders. God created you to give orders, to obey the orders what God has given. நீங்கள் அதிகாரத்தை கையில் எடுக்கல, அவர் கொடுத்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்க ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். And today some Christians are there, I do not get what I ask. No, in Romans chapter 8 he says he works according to his own will, according to his purpose. Romans 8:28 says. ஆண்டவர் சிலர் சொல்றாங்க என்னுடைய விருப்பப்படியே செய்யுங்க ஆண்டவர். இல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அவரே செய்கிறார் நன்மைக்கு ஏதுவாக. Amen. What is submission? கீழ்ப்பட்டு இருப்பது என்றால் என்ன? Amen. Submission has two different words. கீழ்ப்பட்டு இருப்பதுக்கு ரெண்டு வார்த்தை இருக்கிறது. Submit, கீழ்ப்பட்டு mission. ஒரு வேலை செய். Submit, கீழ்ப்பட்டு mission. ஒரு பணி செய். Today night are you submitted to the mission what the Lord has given in your life? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கென்று கொடுத்த அந்த வேலையை செய்வதற்கு நீங்க கீழ்ப்பட்டு இருக்கிறீங்களா? Because the title of this church is Mount Carmel Mission. Amen. இந்த சபையினுடைய பெயர் மவுண்ட் கர்மேல் மிஷன். Amen. It's not Mount Carmel believer, it is a mission. இது மவுண்ட் கர்மேல் விசுவாசிகள் என்று எழுதப்படவில்லை, மவுண்ட் கர்மேல் மிஷன் என்று எழுதப்பட்டது. A mission and a vision.
ஒரு செயல்முறை, ஒரு தரிசனம். Look at your neighbors and say, do you have a mission? நீங்க பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கா? I mean, do you have the vision? உங்களுக்கு செய்யக்கூடிய தரிசனம் இருக்கிறதா? Are you here for you, or are you here for some mission? நீங்க உங்களுக்காகவே இங்க இருக்கிறீங்களா, இல்ல ஒரு பணி செய்ய கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரா? I mean, today morning I was praying, நான் இந்த காலையில ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, and when I was in my knees, the Lord said, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால ஜெபம் பண்ணிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், Aaron, when was the last time you prayed for others? ஆரோன், நீ கடைசியாக மற்றவர்களுக்காக எப்பொழுது ஜெபித்தாய் என்று கேட்டார். And every time you pray, me, my house, my children, my father, my mother. I mean, hey brother, when was the last time you prayed for your neighbors? Because now you're not here for you, you're here on a mission what the Lord has given in your heart. நீ கடைசியாக மற்றவங்களுக்காக எப்போ ஜெபம் பண்ண? எப்போ பார்த்தாலும் எனக்கு, எங்க அம்மாக்கு, எங்க அப்பாக்கு, எங்க குடும்பத்துக்கு என்று ஜெபிப்பதல்ல. நான் உன்னை இங்க வைத்திருப்பது மற்றவர்களுக்காக ஜெபிக்க, நீ செய்ய வேண்டிய ஒரு பணியை உனக்கு வைத்திருக்கிறேன். I mean, see, if you are living for you, I mean, you may tell, pastor, car is not there, bike is not there, I can't come. I mean, but if you have a mission, even if car break down, you will tell, give me a lift, I want to go to church, I want to hear the word of God. நீங்க உங்களுக்காகவே இருப்பீங்க என்று சொன்னா, பாஸ்டர் எனக்கு கார் இல்ல, பைக் இல்ல, அதனால என்னால வர முடியலன்னு சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி உங்களுக்கு இருக்குமானால், உங்க கார் பிரேக் டவுன் ஆனாலும் பக்கத்துல உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டாது வந்து சேர்ந்துருவீங்க. I mean, are you here for you, or are you here for a mission? நீங்க உங்களுக்காகவே இங்க இருக்கிறீங்களா, இல்லாவிட்டால் தேவ பணி செய்வதற்காக இருக்கிறீங்களா? Mount Church, God has given you a vision and a mission, and get ready 2024 before this year gets over. What the mission, what God has kept in your life is coming true in the name of Jesus. மவுண்ட் சபையை நீங்கள் ஆயத்தப்படுங்கள். 2024 ஆண்டு முடிவதற்குள் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்த அந்த தேவ பணியை, அந்த தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதை செய்ய ஆயத்தப்படுங்கள். I mean, why is pastor preaching here? When he preaches here, இங்க இருந்து அருமையான போதகர் பிரசங்கம் பண்ணும் பொழுது, I mean, do you think everything in his life is good? நீங்க நினைக்கலாம் எல்லாமே அவருடைய வாழ்க்கையில நல்லா இருக்குன்னு. No. இல்ல. And he does not share his sadness. அவருடைய துக்கத்தை அவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். Not this pastor, every pastor. இந்த ஒரு போதகர் மாத்திரமல்ல, எல்லா போதகர்களுமே. Because he is not standing here for him. ஏனென்றால் அவர்களுக்காக இங்க நிக்கவில்லை. He is standing for a vision. அவர் ஒரு தரிசனத்துக்காக இங்க நிக்கிறார். Even in his life, if there is sickness, he will tell God will heal. அவருடைய வாழ்க்கையில ஒரு வியாதி இருந்தா கூட அவர் சொல்வார், கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். Even in his life, if there is financial debt, I remember my dad, cannot pay my sister's fees, but he will tell, my God will supply all his needs according to his riches and glory. இங்க இருக்கிறவங்க அவங்களுடைய குடும்பத்துல ஒரு கடன் பிரச்சனை கூட இருக்கும். ஆனா இவங்களுடைய தகப்பனார், அவர் ஒரு தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்ட கூட பணம் இருக்காது. ஆனா அவர் சொல்லுவார், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். If you look at yourself, you will keep on looking, but are you on a mission? If you are on a mission, if you are on a vision what the Lord has given you, car may come, car may go, house may come, house may go, things may come, things may go, but you are not here for that thing. You are here on a mission what the Lord has given in your life. உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு தேவ பணி, தேவ திட்டம், தேவனுடைய பணியை செய்யக்கூடிய அந்த மிஷன் இருக்குமானால், கார் வந்தாலும் வராட்டினாலும், வீடு வந்தாலும் வராட்டினாலும், நான் இங்கே இருப்பது எனக்கென்று கர்த்தர் கொடுத்த தேவ பணியை நிறைவேற்றுவதற்கு என்பது. Amen. In this 12th night, இந்த 12வது நாள் இரவிலே God is giving some intervention in your life. உங்கள் வாழ்க்கையில சில தலையீடுகளை கர்த்தர் கொண்டு வருகிறார். Interventions in your life. உங்க வாழ்க்கையில தலையீடுகள் வருகிறது. Hey Thomas, I am not a God who moves according to you. I have my own plan. தோமா, நீ சொல்றபடி நான் செய்வேன்னு நினைக்காத, எனக்கு என் சொந்த திட்டம் இருக்கிறது. But when you see me moving, you may tell, Lord, what is happening? But Thomas, don't believe on what enemies say. Before I move, you start to praise. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன நடக்கலன்றதை பார்க்காத, நான் கிரியை செய்வதற்கு முன்பாக நீ துதிக்க ஆரம்பி. Anybody here who can tell? இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? I don't know what God is doing, but I praise him at every season. நான் ஆண்டவர் என்ன செய்றாருன்னு எனக்கு தெரியல, ஆனா எல்லா சூழ்நிலையில காலகட்டத்தில் நான் அவரை துதிப்பேன் என்று. I love the way David praised. நான் தாவீது துதிக்கிறதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். We see in 2 Samuel chapter 12. 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் நீங்கள் படிப்பீர்களானால், we all know David's son is in a deathbed. தாவீது அவனுடைய மரண படுக்கையிலே பாடுகிறது. David's son. தாவீதுடைய மகன்
மரண படுக்கையில இருக்கிறார். David and Bathsheba had a beautiful son. தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். 2 Samuel chapter 12:15 we see David is for 7 days without eating anything, praying. 2 சாமுவேல்ல நாம் வாசிக்கிறோம் 7 நாட்கள் ஒன்றும் சாப்பிடாமல் அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். But one day he hears a news. ஆனால் ஒரு நாள் அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. Your son is dead. உன்னுடைய மகன் செத்து போய் விட்டான். I thought David will say this God is not real. ஒருவேளை அவங்க நினைச்சாங்க தாவீது சொல்லி இருந்திருப்பான் இந்த தெய்வம் உண்மை உள்ளவர் அல்ல என்று. But what did David do? ஆனா தாவீது என்ன செய்தான்? He got up. அவன் எழும்பினான். Went to his room. அவன் வீட்டுக்கு போனான். Changed his clothes. அவனுடைய வஸ்திரத்தை மாற்றினான். Dressed him up. அவன் தன்னை அலங்கரித்துக் கொண்டான். And he went to the temple to praise God. அவன் அங்கே ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை தொழுது கொண்டான். I mean, devil is only surprised. சாத்தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். This man is praising God even death in his life. அவனுடைய வாழ்க்கையில மரணம் சம்பவித்ததற்கு பின்பு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறானே இந்த மனிதன் என்று. Mount Church, are you ready to make the devil surprised? Because devil may think at this position he will never praise, but you are telling a devil, I can praise God even in midst of death in my house. மவுண்ட் சபையே, நீங்கள் சாத்தானை சாக்கடிக்க வைக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? அதிர்ந்து போக வைக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? இந்த சூழ்நிலையில இவன் துதிக்க மாட்டான் என்று அவன் நினைக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது, Amen. Are there any praisers here? இங்க எத்தனை பேர் துதிக்கிறவங்க இருக்கீங்க? Another 10 minutes I'm going to finish. ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிக்க போகிறேன். Amen. The verse says, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. Amen. I was speaking about intervention. நான் தலையீடுகளை குறித்து பேசினேன். This 12th night. இந்த 12வது நாள் இரவிலே. Amen. We see, Amen. God intervenes the people who praises Him. ஆண்டவரை துதிக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தலையிடுகிறார். In Psalms it says God has put a garment of praise. இங்க சங்கீதத்தில் நாம் வாசிக்கிற ஒரு துதியின் உடையை வஸ்திரத்தை கொடுக்கிறார். Amen. I love the way David praised. தாவீது கர்த்தரை துதிக்கிற விதத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். When David was bringing the Ark of Covenant. அவன் அங்கே உடன்படிக்கை பெட்டியை தாவீது சுமந்து வரும் பொழுது, How many of you know it? அது எத்தனை பேருக்கு அது தெரியும்? Amen. He is bringing the Ark of Covenant. அவன் அங்கே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வரும் பொழுது, his wife Michael is saying from the window. அவனுடைய மனைவி மிகாயேல் பலகணியிலிருந்து ஜன்னல்ல இருந்து பார்க்கிறார். This man one by one is removing everything. அவன் தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் களைந்து போட்டுக் கொண்டிருக்கிறான். He is removing the king's coat. அவன் தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை களைந்து போடுகிறான். He is removing his king's cloth. அவன் தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை களைந்து போடுகிறான். I said, David, what are you doing? நான் சொன்னேன், தாவீதே நீ என்ன செய்கிற? God said to me, தாவீது கர்த்தரிடத்தில் சொன்னார். Amen. See, David is bringing the king of kings. அவன் தாவீது கர்த்தரை கொண்டு வருகிறான். He is bringing the king of kings. கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருகிறான். And David is telling, தாவீது சொல்லுகிறான், how can I be a king in front of a king? ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நான் எப்படி ஒரு ராஜாவாக இருக்க முடியும்? When I bring the king, I am not a king. The verse says he removed the king's cloth, put the priest's cloth and started to praise God. ராஜாதி ராஜாவை கொண்டு வரும் பொழுது நான் எப்படி ராஜ வஸ்திரம் தரித்திருப்பது என்று அதை களைந்து போட்டு ஆசாரியனுக்குரிய ஏபோத்தை தரித்துக் கொண்டு அவன் கர்த்தருக்கு முன்பாக துதி செய்தான். Amen. Many people remove shoes outside. நிறைய பேர் ஷூவை வெளியே கழட்டி போடுவாங்க. I'm not against wearing also, I'm not against leaving also. நீங்க அதை கழட்டி போடுறதையோ போட்டுக் கொள்றதையோ குறித்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. But I'll tell one thing. ஆனா நான் ஒண்ணே சொல்லுகிறேன். What does shoes show? நீங்க அந்த ஷூ என்ன எதை குறிக்கிறது? Shoe shows the position. ஷூ உங்களுடைய தகுதியை குறிக்கிறது. I mean, when you see the people's shoe, you will understand how rich he is. நீங்க ஒரு மனிதனுடைய ஷூவை பார்க்கும் பொழுது அவன் எவ்வளவு வசதியா இருக்கிறவன் என்று அறிந்து கொள்வீர்கள். If you wear somebody see Nike shoes, okay, you tell okay, he's a rich guy. நீங்க நைக்கி ஷூவை யாராவது போட்டுறத பார்த்தா ஓகே இவன் பணக்காரன் என்று. I mean, when you see him wearing a normal shoe, you say okay, what is he wearing? I mean, you can understand what kind of man he is according to his shoes, according to his dress. அவனுடைய வஸ்திரத்தையும் அவனுடைய ஷூவையும் அவனுடைய உடைமைகளையும் பார்த்து அவன் எப்படிப்பட்டவன் என்று நம்ம அனுமானிப்போம். But when you remove shoes outside, ஆனா நீங்க காலணிகளை வெளியே கழட்டி போடும் பொழுது it shows only one small sign. ஒரு சின்ன அடையாளத்தை அது கொடுக்கிறது. I am not here to show what I am wearing. நான் என்ன போட்டுக்கிறேன்றதை காமிக்க இங்க வரல. I am not here to show what I have. நான் என்ன வச்சிருக்கிறேன்றதை காமிக்க இங்க வரல. I am here to praise God. நான் இங்க ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறேன். I am here to praise God. நான் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறேன். Are there any worshippers in Mount Church? மவுண்ட் சர்ச்சில் எத்தனை ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறீர்கள்? Mount Church, do you have any real worshippers? உண்மையான ஆராதனை வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? I can praise God when everything is there. I can praise God when everything is not there. எல்லாமே இருக்கும் பொழுதும் கர்த்தரை நான் துதிக்க முடியும்.
ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுதும் கர்த்தரால் என்னால் துதிக்க I can முடியும். praise God when I have my blessing. I can praise God without having blessing. ஆசீர்வாதத்தோடு நான் கர்த்தரை துதிக்க முடியும். ஆசீர்வாதம் இல்லாமலும் கர்த்தரை என்னால் துதிக்க I can முடியும். praise God when rain is coming. I can praise God when there is no rain. மழை வரும் பொழுதும் என்னால் துதிக்க முடியும். மழை இல்லாமல் இருக்கும் பொழுதும் என்னால் துதிக்க Because I முடியும். am not here to for a miracle. I am here to praise my God. நான் ஒரு அற்புதத்திற்காக இங்கே இல்லை. நான் என் கர்த்தரை துதிப்பதற்காக இங்கே இருக்கிறேன். Amen. ஆமென். Are there any real praisers here? இங்கே உண்மையாய் கர்த்தரை துதிக்கிறவர்கள் இருக்கிறீர்களா? Look at your neighbors and say, பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்க. are you a real praiser? நீங்க உண்மையா துதிக்கிறவங்களா? Look at your neighbors and say, are you a real praiser? பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்க. நீங்க உண்மையா துதிக்கிறவர்களா? If you are a real praiser, நீங்க உண்மையா துதிக்கிறவர்களா இருப்பீர்களானால் this night God will intervene in your life. ஆண்டவர் இந்த இரவு உங்கள் வாழ்க்கையில தலையிடுவார். God will intervene in your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில தலையிடுவார். God will tell, stop your what you are speaking, stop your conservation. I am going to speak in your life. ஆண்டவர் சொல்லுவார், நீ பேசுறதை நிறுத்து, நான் இப்பொழுது உன் வாழ்க்கையில பேசுகிறேன் என்று This சொல்லுவார். night God is speaking to somebody. ஆண்டவர் இன்றைக்கு யாரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Stop you what you're stopping, stop speaking. This night leave some space for me to speak. நீ பேசிக்கொண்டே இருக்காதீர்கள், நீ பேசுறதை நிறுத்திட்டு நான் பேசுவதற்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். Amen. Amen. How many of you people believe? Amen. How many of you people can tell? How many of you people can tell? எத்தனை பேர் சொல்ல முடியும்? Before the miracle I'm going to praise God. அற்புதத்திற்கு முன்பாக நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். Amen. ஆமென். Amen. Amen. I'm not here for a miracle, I'm here for a word. நான் அற்புதத்திற்காக இல்லை, நான் வார்த்தைக்காக இங்கே இருக்கிறேன். Mount Church, மவுண்ட் சபையே, mountains will never grow. மலைகள் வளருவது இல்லை. Mount Church, மவுண்ட் சபையே, sickness will not grow. வியாதிகள் வளருவது இல்லை. Mount Church, மவுண்ட் சபையே, but your fasting prayer will grow. ஆனால் உங்க உபவாச ஜெபம் வளரும். Amen. Your time in your knees will grow. நீங்கள் முழங்கால்ல செலவழிக்கிற நேரம் வளரும். You will grow. நீங்கள் வளருவீர்கள். Your faith will grow. உங்கள் விசுவாசம் வளரும். Your children will grow. உங்கள் பிள்ளைகள் வளருவார்கள். Because you're not a mountain, you are catching the living Jesus in your life. நீங்கள் பர்வதம் அல்ல, ஜீவனுள்ள தேவனாக கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். Amen. ஆமென். Are you ready to praise God? ஆண்டவரை துதிக்க ஆயத்தமா? Can you all just stand up where you are? நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று I just கொள்ளுங்கள். want to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Amen.